குழந்தைகளே, இன்னைக்கு திருவம்பாவையின் 17வது பாடல். இங்கே பெண்கள் இறைவனை நோக்கி பாடுகிறார். அதே காட்சிதான். அதே மாதிரி பெண்கள் நீராட போகிறார்கள். அவர்கள் இறைவனை பாடுகிறார்கள். என்ன சொல்லி பாடுறாங்க தெரியுமா? பிரம்மாவோ விஷ்ணுவோ இல்ல தேவர்களோ யாருமே தர முடியாத ஒரு பேரின்பத்தை சிவபெருமான் நமக்கு கொடுக்க போகிறார். அதற்காகவே சிவபெருமான் சேவகனா இறங்கி வரார். எப்படிப்பட்ட அன்பு கொண்டவன் பக்தர்கள் மேல, அடியவர்கள் மேல சிவபெருமானுக்கு அப்படி ஒரு அன்பு. சிவந்த கண்களை, தாமரை போன்ற கண்களை உடைய சிவபெருமான் நமக்கு அருள் தரப்போறார். அவரை பற்றி பாடி, அவர் புகழை பாடி, அவர் கால்களில் படிவோமாக அப்படின்னு இந்த பெண்கள் சொல்றாங்க. அந்த பைம்புனல் அழகான பொய்கையில நீரில் குடைந்து நீந்தி அவருடைய புகழை பாடி அவரை தரிசனம் செய்வோம். அவர் நமக்கு காட்சி தரும்பொழுது பார்க்கறதுக்கு பேரு தரிசனம். அவருடைய தரிசனத்தை நாம் பெறுவோம். எவ்வளவு ஏழையாயிருந்தாலும், எவ்வளவு எளியவர்களாயிருந்தாலும் சிவபெருமான் தானே அவர்களுக்கு அருள் செய்வார். அப்படி சிவபெருமான் அருள் செஞ்ச ஒரு கதையை உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். ஒரு கடற்கரையோரமா இருந்த ஒரு ஊர்ல ஒரு வணிகர் இருந்தார். வணிகர்னா யாரு? வியாபாரி. ஒரு வியாபாரி இருந்தார். அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தைங்கள இல்ல. அப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தைய இவங்க ரொம்ப அருமை பெருமையாக வளர்த்துறாங்க. அந்த இவனுக்கு ஒரு மாமன் இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு மாமா இருக்க. அந்த மாமாவுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க இந்த பெண்ணை வளர்த்துட்டு வராங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, அந்த பெண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் செத்து போயிடுறாங்க. அந்த பெண்ணு தனியாயிடுறான். இந்த மாமா செத்து போன நியூஸ் அந்த இவனுக்கு போறது. அவன் மதுரையில இருக்கான். மதுரையில இருந்து அவன் தன்னோட மாமா செத்து போன அந்த இதையெல்லாம், அவருடைய வீடு, நிலப்பரம், இந்த சொத்துக்களை எல்லாம் சரிப்படுத்தணும் இல்லையா, அதெல்லாம் பண்ணிட்டு இந்த பொண்ணு எப்படி எங்க விட்டுட்டு வருது? இந்த பொண்ணையும் கூட்டிட்டு வரான். அவன் என்ன சொல்றான்னா, அந்த பொண்ணுகிட்ட ஊருக்கு போய், அவன் யாரும் இல்லாதவ, இப்போ ஊருக்கு போய் எங்க அப்பா அம்மா சம்மதத்தோடையும் என் மனைவியோட சம்மதத்தோடையும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஏன் மனைவியோட சம்மதம்? ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால இப்ப இந்த பொண்ணு அனாதையா நிக்குது. அதனால இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சு எல்லாரோட சம்மதத்தோடையும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரும்போது திருப்புறமயங்கிற வழியில ஒரு இடத்துல இவங்க ஆகாரம் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு அங்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறாங்க. ராத்திரி அங்க தூங்கலான்னு தூங்குறாங்க. அப்படி தூங்கும் போது அந்த இவனை ஒரு பாம்பு கடிச்சு அவன் செத்து போயிடும். காத்தால விடிஞ்ச உடனே இந்த பொண்ணு எழுந்துச்சு. அவனை எழுப்புறா பார்த்தா தெரியுது பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். அவ அப்படி புலம்புற, அப்படி அழற. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாருன்னு இவர் என்னை கூட்டிட்டு போக வந்தாரு. இவரும் இப்ப செத்து போயிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன்? அவன் அப்படி அழறா. இந்த விஷயம் அங்க பக்கத்துல தங்கி இருக்கிற திருஞான சம்பந்தர் காதுல விழாது. அவர் என்னன்னு கேட்கிறார். அப்ப அவங்க கதையெல்லாம் சொல்றாங்க. திருஞான சம்பந்தருக்கு ரொம்ப வருத்தமா போயிட்டு, பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னு சொல்லி அவர் கோவில்ல பதிகம் பாடுறார். சிவபெருமானை நோக்கி உருகி 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 பதிகம் பாடி அந்த செத்து போனவனோட உயிரை விட்டு கொடுத்து விடுப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சறார். சிவபெருமான் என்ன பண்றார்? செத்து போனவனுக்கு உயிர் கொடுக்கிறார். அவன் உயிர் பிழைச்சு எழுந்து வரான். எழுந்து திருஞான சம்பந்தர் காலில் விழறான். அப்ப திருஞான சம்பந்தர் சொல்ற, இந்த பொண்ணுக்கு நீ வாழ்க்கை கொடுக்கணும். இந்த பொண்ணு பாவம், அதனால இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ.
சரி நான் ஊருக்கு போய் கல்யாணம் பண்ண, ஊருக்கெல்லாம் போய் கல்யாணம் பண்ணக்கூடாது, இங்கேயே இப்பவே கல்யாணம் பண்ணிக்கோ. இங்கேயே இப்பவே கல்யாணம் பண்ணினா நான் எப்படி, என்ன சாட்சி? யாருமே சாட்சி இல்லையே. ஏன், இங்க வன்னி மரம் சாட்சி இருக்கு, சிவலிங்கம் சாட்சி இருக்கு, கிணறு சாட்சி இருக்கு. இந்த 3 சாட்சியா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்கிறான். தன்னுடைய உயிரை காப்பாத்தி கொடுத்தவர்கிறதுனால இவன் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறான். பண்ணிட்டு மதுரைக்கு போனான். மதுரைக்கு போன ஏற்கனவே அவனுக்கு குடும்பம், அவனுக்கு மனைவி, குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் எதிர்ப்பாங்கல்ல நேச்சுரலி. அதுல இந்த பொண்ணுக்கும் அந்த மனைவிக்கும் சண்டை வருது. அந்த சண்டையில அந்த பொண்ணு சொல்றா, மனைவி சொல்றா, நீ என்னுடைய புருஷனை கல்யாணம் பண்ணிட்டேங்கிறதுக்கு என்ன சாட்சி? நீ பாட்டுக்கு இவரோட கூட கல்யாணமும் பண்ணிக்காம இவரோட கூட எங்க வீட்டுல இருப்பியா? அது என்ன நியாயம் அப்படின்னு அவன் சண்டை போடுறான். இப்ப இந்த பொண்ணு சொல்றா, எங்க கல்யாணம், இவன் கதையெல்லாம் சொல்றா, எப்படி அவன் செத்து போனா, எப்படி தெரிஞ்சான சம்பந்தர் உயிர் கொடுத்தார், எப்படி கல்யாணத்துக்கு சாட்சி வன்னி மரம், லிங்கமும், கிணறுன்னு சொன்னா சிரிக்கிறாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன், எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? வன்னி மரமா? வன்னி மரம் சாட்சியை வச்சுட்டு நீ கல்யாணம் பண்ணிக்குவியா? கிணறு சாட்சியா, லிங்கம் சாட்சியா, என்ன கதை விடுறேன்? ஐயோ சத்தியமா அப்படித்தான், நான் எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? இந்த பொண்ணு சிவபெருமானுக்கு மனமுருகி வேண்ட, என்னை எல்லாரும் இப்படி எனக்கு கெட்ட பேர் சூட்டுறாங்களே, நான் நிஜமாவே கல்யாணம் பண்ணிட்டு தானே வந்தேன், அதுக்கு சாட்சி இந்த வன்னிமரம், கிணறு, லிங்கம்னு ஞானசம்பந்தர் சொன்னாரு. இப்ப எல்லாரும் என்ன பொய்ன்னு சொல்றாங்க, என்னை ஏளனப்படுத்துறாங்க, என்னை கெட்டவன்னு சொல்றாங்க, குணம் கெட்டவன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இந்த கெட்ட பேர் எப்படி நீங்க தீர்த்து வைக்க போறீங்க? எப்படி நான் ப்ரூவ் பண்ண போறேன்னு இவ அழுது அழுது சிவபெருமான வேண்டும் பொழுது அங்க திருப்பியும் அந்த மனைவி இவளை ஏசற, என்னமோ மணிமரமாமா, கிணறாமா, லிங்கமாமா சாட்சியா, அப்படின்னா அந்த சாட்சி 3 இங்க கூட்டிட்டு வரையா அப்படின்னு. ஐயோ, எப்படி நான் எங்கேயோ இந்த வன்னி மரத்தையும் லிங்கத்தையும் கிணறு எப்படி நான் கொண்டு வர முடியும்? அப்போ ஒரு குரல் கேட்கறது, அசரீரிபன், கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் அந்த அசரீரி திசையை பார்த்தா அங்க அந்த வன்னி மரம், சிவலிங்கம், இதெல்லாம் எங்க இருக்கு? அந்த அசரீரி சொல்றது, மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போங்க, அங்க இருக்க அந்த சன்னதியோட ஓரத்துல அந்த ஈசான மூலையில அங்க இருக்கு, நீங்க போய் பாருங்கன்னா எல்லாரும் போறாங்க. பார்த்தா அந்த வன்னி மரமும், அந்த கிணறும், அந்த லிங்கமும் இருக்கு. இன்னைக்கும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனா அதை பார்க்கலாம். இப்படி சிவபெருமான் தன்னுடைய பக்தனுக்காக மனம் இறங்கி செத்தவனுக்கு உயிர் கொடுத்திருக்கார் திருஞான சம்பந்தர் வழியா. அதே மாதிரி பழி சுமந்து நின்ற இந்த அபலை பெண்ணுக்காக மணி மரத்தையும் லிங்கத்தையும் கிணறையும் சாட்சிக்கு உடனே அந்த மனைவிக்கு பயம் வந்தது. ஐயோ, இவ்வளவு பெரிய சக்தி உடையவள், இவ்வளவு பெரிய தெய்வாம்சம் உடையவள்னு தெரியாம போச்சு அப்படின்னு அவளை வணங்குறான். ஓகேவா? இன்னைக்கு 17வது பாடல் முடிஞ்சது. நாளைக்கு 18வது பாடல்.